மை சேனல். திஸ் இஸ் பிரியங்கா மகி. என்னோடய வீடியோஸ் என்னோடய சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சண்டே எல்லார் வீட்லையுமே நான்வெஜ் இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபிஷ் வாங்க ஆர்காட் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய மார்க்கெட்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் சின்ன மார்க்கெட் தான். பட் மீனோட விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி சர்ச் முடிச்சுட்டு நேராக ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போனோம். எல்லா மீனுமே ஒரு கிளான்ஸ் போய் பார்த்தோம், எப்படி இருக்குது, என்ன மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, உயிரோடு இருக்கான்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விரால் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் டெய்லியும் வரக்கூடிய மீன். இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மீன் வியாபாரிங்க எல்லாமே வந்து நம்ம வேலூரில் ஃபிஷ் மார்க்கெட் பெருசாக இருக்குது, அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பெரிய கெண்டை மீன் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ 250 கிராம் கிட்டே இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக என் பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இறால் வேணும், நாங்கள் வந்து ப்ரானும் நண்டும் வாங்கலான்னு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தா வந்து இறால் மீன் தான் நாங்கள் பார்த்தோம். இறால் மீன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஆனால் நான் இந்த பெரிய கெண்டை மீன் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இது நம்மளோட மீன் தான். இந்த அக்கா வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால நல்லா கட் பண்ண அந்த மீன்லேருந்து ப்ளட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வந்துகிட்டே இருந்தது. பழைய மீனெல்லாம் பார்த்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர், அதனால் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருவாங்க. என் பையன் வந்து மீன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மீன் வந்து அவன் கைக்கு வர வரைக்கும் எந்த மீன் கிடைக்க போனாலும் அவன் கூட நின்றுட்டே இருப்பான். அப்புறம் இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊரில் காவேரி பாக்கம் இருக்குது, அந்த ஊர்லேருந்து தான் மீன் பிடிச்சிட்டு வந்து அவங்களும் சேல்ஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இவங்க எல்லாமே மீன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஐஸ் பாக்ஸில் வச்சுருந்து தான் நமக்கு வந்து மீன் கொடுப்பாங்க. அதாச்சும் காலையில் ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வர மீன் தான். நாங்கள் கேட்குறப்போ இப்படி தான் சொல்லுவாங்க. பட் நாங்களும் எங்களுக்கு டைம் வந்து நாங்கள் வெள்ளூர்லேயே போயிட்டு காலையில் வாங்கிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விரால் மீன் வாங்கினோம், கெண்டை மீன் வாங்கினோம். கெண்டை மீன் வாங்கிட்டு அப்படியே என் பையன் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரான் கேட்டிருந்தான். ப்ரானும் சரி வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனாலும் வந்துட்டு எனக்கு மத்தி மீன் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் மத்தியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கிட்ட மத்தி வாங்கிட்டு, ப்ரானும் ஒரு 1/2 kg கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மீன் வந்து இந்த கெண்டை மீனை வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு மத்தி மீன் வந்து குழம்பு வச்சுக்கலாம், பசங்களுக்கு ப்ரான் வந்துட்டு 65 மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வாங்கிட்டு திரும்பும்போது பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து மீனோட பாக்ஸ் இருந்தது இல்லையா, அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த விரால் மீன் வந்து வெளியே துள்ளி குதிச்சிச்சு, நல்லா ஓடிட்டே இருந்தது. அந்த அக்கா 2 டைம் கிட்ட எடுத்து போட்டாங்க, மறுபடியும் ஓடிட்டே இருந்தது. விரால் மீன் மட்டும் எப்போவுமே தண்ணி இல்லைனாலும் அது வந்து உயிரோடு தான் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஓவர் டைம் ஆகிட்டால் மட்டும்தான் அது வந்துட்டு உயிர் போயிடும் அதுக்கு, மற்றபடி வந்துட்டு அது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் இன்றைக்கி சண்டேவோட விலாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.